கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ இங்க வந்து உட்காந்தோடனே மெயின்ஸ்னா என்ன, அந்த கொஸ்டின் எப்படி பார்க்கணும், அந்த கொஸ்டின் எப்படி பிரிக்கணும், எதுக்கு சைடு ஹெட்டிங் கொடுக்கணும், எவ்வளோ குயிக்கா நம்ம ஒரு பேஜ் அப்படின்னா அதுக்கு 3 minutes, ஒரு 7 லைனுக்கு 1 minute, இதுதான் அந்த மெயின்ஸ் பேப்பர் முடிக்கிறதுக்கான ஒரு முட்டான மந்திரம். அது எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன எழுதுறதுன்னு தெரியாது, என்ன எப்படி எங்க போய் படிக்கிறது, எப்படி கேதர் பண்றது, எந்த இடத்துல பாக்ஸ் பண்றது, எதுவுமே தெரியாது. நான் எப்படி என் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது மாதிரி கார்த்திகா மேம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ குரூப் 1 என்னோட பேட்ச் மேட்ச் வந்துட்டு மொத்தம் 95 மெம்பர்ஸ் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கிறோம். எங்க எல்லாத்துக்குமே சென்னையில வந்துட்டு அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இப்போ யூபிஎஸ்சி மாதிரி இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ யூபிஎஸ்சியில் எப்படி லெவாஸ்னால ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இப்போ சென்னையில வந்துட்டு அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எல்லா 95 மெம்பர்ஸுக்குமே ஒரு காமன் ட்ரைனிங், ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அங்கே இதே மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் போய் உட்காந்துருக்கும் போது அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னாங்க. 95 பேருக்கு 90 பேர் கை தூக்கிட்டாங்க. ஏன்னா 90 பேருமே இன்ஜினியர்ஸ் தான். மீதி 5 பேர்த்துல 2 பேர் எம்பிபிஎஸ், ஒருத்தங்க டென்டல், இன்னொருத்தங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. மீதி 3 பேர் தான் ஆர்ட்ஸ். அதுல அந்த 3 பேர் ஆர்ட்ஸ்ல நான் ஒருத்தங்க. அங்க இருக்கிறவங்களே வச்சு ஏஜ் அதிகமானாலும் நான் தான், இருக்கிறவங்களே வச்சு ஏஜ் கம்மியானாலும் இங்க சிவா செகண்ட் ஃபுட்டோல இருக்கு. அப்படி இங்க மேல இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அங்க எல்லாருமே ஒன்னா தான் இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஒன்னா, அதாவது ஈரோடு கேங் இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, நான் ஈரோடு தான். இப்போ 16 இயர்ஸ் டீச்சரா இருந்து அதுல என்ன கத்துக்கிட்டனோ அது. இப்போ மேம் வந்து எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது. இதை வச்சுதான் நம்மளோட அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு எக்ஸாம் எழுதி இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படியோ கிளியர் ஆகி போஸ்டிங்கும் அலாட்டும் ஆயிடுச்சு. நான் சேலத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்போ அலாட் ஆயிருக்கேன். இப்போ அங்க 95 மெம்பர்ஸ்ல செலக்ட் ஆனவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ஜினியர்ஸ். மேக்ஸிமம் மீதி இருக்கிற 5 பேர் ஒரு நெக்லெக்டட் தான், அந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. இதுல நான் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க இன்ஜினியரிங் நாலேஜ் எவ்வளவு இருந்தாலும் கூட ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட். when talent never work hard. talent hard work பண்ணாதப்போ ஹார்ட் ஒர்க் வந்து டேலண்ட்டையே பீட் பண்ணிடும். அதை வந்து நாங்க இதே மாதிரி மீட்டிங்ல நான் பார்த்தேன். அதனால அவங்க இன்ஜினியரிங் படிச்ச அந்த பசங்க, என்னோட ஏஜ் வந்து 38 இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் 38 ஏஜ்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு தான் நான் வெறும் ஆய் சொல்லி கொடுத்துருக்க ஒரு டீச்சர். இப்போ நான் அங்க இருந்துட்டு நான் ஸ்கூல்ல இருந்து நாலேஜ் என்னால கேதர் பண்ணிக்க முடியும். இந்த ஆவை எப்படி இன்னும் எளிமையா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இன்னும் நான் எவ்வளவு எளிமையா குழந்தைங்க மைண்டுக்குள்ளா கொண்டு போக வைக்கிறது, இதைத்தான் நான் தெரிஞ்சு வச்சிருப்பேன். வெளி நாலேஜ் அதிகமா இருக்காது. டெக்னாலஜிக்கலா உலகம் எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்குன்ற நாலேஜ் எனக்கு இல்லை. பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நேற்றுக்கு முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாலேஜ்ல இருப்பாங்க. அவங்க அங்கே எங்கூடமா இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நான் யோசிக்கிறது இதுதான், என்ன டேலண்டா ஒருத்தவங்க இருந்தாலும் எவ்வளவு நாலேஜபிளா இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுனா நிச்சயமா சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன். நான் டீச்சரா ஒர்க் பண்றேன். மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல்ல இருப்பேன். சாட்டர்டே சண்டே சென்னை போயிடுவேன். ஃப்ரைடே நைட்டும் சண்டே நைட்டும் சென்னை போயிடுவேன். சென்னையில இருந்து வருவேன் சண்டே நைட்டு, சாட்டர்டே நைட்டு. 2 நாள் வாரத்துல 2 நாள் எனக்கு தூக்கம் வந்து ட்ரெயின்ல தான். அப்புறம் எப்படி நான் படிச்சேன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வரும்போதும் மேம் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்றது இப்பவே சொல்லிட்டேன். இன்னும் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் நேம் கூட எனக்கு முழுசா தெரியாது. ஏன்னா முழுக்க மேம் தான். நான் ஒரே மந்திரம் அதே தான். அந்த ஒரு பேஜ் அப்படின்னா 3 minutes, 7 லைனுக்கு 1 minute. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நோட்ஸ் படிச்சேன். வெற்றி நோட்ஸ் தவிர நான் வெளியில எதுவும் படிக்கல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க நோட்ஸ் மட்டும் தான் நான் படிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் டீச்சிங் ஃபீல்ட்ல எனக்கு இருந்த நாலேஜ், அது ட்ரைனிங்ல இருந்த நாலேஜ், அதை அப்ளை பண்ணி தான் எக்ஸாம் எழுதினேன். எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. எனக்கே நம்பவே முடியல. தேங்க்யூ ஆல்.